ரவுட்டர் எடுத்துக்கிட்டோம்னா சிஸ்கோ ரவுட்டரில் பல மோடு இருக்குது பாருங்கள். சிஎல்ஐக்கு போனோம்னா பூட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். என்ன ஆக்சுவலாக அது பண்ணிச்சுன்னா அது இன்னும் ஹேஷாக வந்துச்சு. அது என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் மாதிரி கிடையாது. விண்டோஸ் நிறையா ஃபைல்ஸாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிடிக்கும். இன்ஸ்டால் பண்ணும்போது அவ்வளோ நேரம் ஏன் பிடிக்குன்னா நிறையா ஃபைல் காப்பி ஆகும். முதல்ல நீங்களே பார்க்கலாம், காப்பியிங் ஃபைல்ஸ் டு லோக்கல் அப்படி இப்படின்னு வரும். சிடியிலேருந்து காப்பி ஆகும், இல்லை டவுன்லோட் பண்ணுவோம், இதுலேருந்து இன்டர்நெட்லேருந்து காப்பி ஆகும். அப்புறமா அது என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் காப்பி பண்ணது எல்லாத்தையும் டெலீட் பண்ணும். ஏகப்பட்ட வேலை அதில். அது மட்டும் இல்லாமல் பூட் ஆகுறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். பூட் ஆகுறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4 GB ரேம் இருக்கும். ஆனாலும் ரொம்ப மெதுவாக பூட் ஆகும். லேப்டாப் பார்த்திங்கன்னா விண்டோஸ் லேப்டாப் இல்லை மேக்கின்தோஷ் லேப்டாப் பூட்டிங் ரொம்ப நேரம் ஆகுது இனிஷியலாக. ஆனால் சிஸ்கோ ரவுட்டர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ரேமு ப்ராசஸர் எதுவும் கிடையாது. ஆனாலும் சட்டுன்னு பூட் ஆகிடும். என்ன ரகசியம்னா இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். காப்பி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன கம்ப்ரஸ்ட் ஃபைல் அது. எல்லா சிஸ்கோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒரே ஒரு ஃபைல் தான், சின்ன ஃபைல். அந்த ஃபைலை தூக்கி ஃப்ளாஷில் போட்டிங்கன்னா அது பென்ட்ரைவில் எடுத்துன்னு போகலாம், இமெயிலேருந்து எடுத்துக்கலாம். பெரிய சிடிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு இமெயிலில் இருந்தோ இல்லை பென்ட்ரைவில் இருந்தோ எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி பென்ட்ரைவ், அந்த காலத்து பென்ட்ரைவ், சின்ன சைஸ் உள்ள பென்ட்ரைவ், அதில் இருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு சின்ன சைஸ் ஃபைல் இது. ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அந்த இமேஜ் என்ன ஆகுன்னா ஒவ்வொரு முறை நம்ம லோடு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இல்லை, ஒவ்வொரு முதலும் நீங்கள் லோடு பண்ணும்போது ரவுட்டரை அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை, ஃப்ரெஷ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டீகம்ப்ரஸ் பண்ணிக்கும். எங்கே, ஒரு மெமரியில். அந்த மெமரி பேர் தான் டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, டிரேமில் டீகம்ப்ரஸ் பண்ணிக்கும். ஃப்ளாஷ் மெமரியில் இமேஜ் ஃபைல் இருக்குது. ஃப்ளாஷ் மெமரியில் அது என்ன பண்ணும், ஃப்ளாஷ் மெமரியில் இருக்கிறத டீகம்ப்ரஸ் பண்ணுது. எதுக்குன்னா டிரேம்க்கு, டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில். இப்போது இந்த ஃப்ளாஷில் இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆச்சுன்னா ஒன்றும் ஆகலை. அது அங்கே தான் இருக்குது. .iso ஃபைல் அங்கே தான் இருக்குது. அதனுடைய ஒரு காப்பி தான் இங்கே டீகம்ப்ரஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்றைக்குமே டிஸ்டர்ப் ஆகிறது கிடையாது. அது எப்போவுமே டிஸ்டர்ப் ஆகிறதே கிடையாது. ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. சும்மா அதனுடைய ஒரு காப்பி, ஒரு இமேஜ், அந்த இமேஜினுடைய ஒரு சின்ன ஒரு காப்பி என்ன ஆகும்னா, ஒரு காப்பியாக அந்த காப்பி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அவ்வளோதான். அது இமேஜ் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குது. நீங்கள் ஷோ ரன்னிங்னு போட்டிங்கன்னா பார்க்கலாம். தான் என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்கெலிட்டனை பார்க்கலாம். ஷோ ரன்னிங் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த சிஎல்ஐ தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி, இப்போது நான் நேற்று கன்ஃபிகர் பண்ணனே, அதெல்லாம் என்ன ஆயிருக்கும்? இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்றுமே ஆகாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரே மாதிரி இருக்கும். நான் ஒர்க் பண்ணுறது அப்போது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே கிடையாது. நான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், டிரேமு. ஆனால் டிரேமுன்றத பேரை கேட்டாலே தெரியுது இது டெம்பரவரி மெமரின்னு. டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி டெம்பரவரின்னு தெரியுது. அப்போ நான் செஞ்சதெல்லாம் எப்படி சேவ் ஆகும்? இது டிரேம் டெம்பரவரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் போயிடும்.
ரேண்டம் ஆக்சஸ் மெமரினாலே சுவிட்ச் ஆஃப் பண்ண போயிடும், வாலடைல். அப்போது எப்படி நான் சேவ் பண்ணுறது? நான் நேற்று பண்ணதை திருப்பி பண்ணணுமா? ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது நான் திருப்பி ஒரு முறை உட்காந்து பண்ணிகிட்ருக்கணுமா? வேண்டாம். இன்னொரு ஒரு மெமரி இருக்குது, அதுக்கு பேர் NVRAM, நான் வாலடைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. நான் வாலடைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுடைய கன்ஃபிகரேஷன் போய் உட்காந்துரும். நம்மளுடைய கன்ஃபிகரேஷன் வித் தி டீகம்ப்ரஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்கேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துச்சு இல்லையா, அதனுடைய ஒரு காப்பி இப்போ இங்கே போயிடும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே எதுவுமே இருக்காது, இது வந்து டப்பா காலியாக இருக்கும். NVRAM ஆரம்பத்தில் காலியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஆனால் நான் எப்போ இதுக்குள்ளே போயிட்டு, அதாவது CLI மோடுக்குள்ளே போயிட்டு ரவுட்டர் 1 கன்ஃபிக் இன்டர்ஃபேஸ் ஏதாவது ஒன்று நான் உள்ளே போயிட்டு IP அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு, இப்போ எங்கே கொடுத்துட்ருக்குறேன்னா ரன்னிங் கன்ஃபிகரேஷனில் தான் இதெல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்கிறேன். ரன்னிங் கன்ஃபிகரேஷன் எங்கே இருக்குது? இப்போ தான் பார்த்தோம், DRAMல இருக்குது. அதை அப்படியே ஆஃப் பண்ணோம்னா போயிடும், சேவ் ஆகாது. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம சேவ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், காப்பி ரன்னிங் கன்ஃபிகரேஷன் டு ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிற மொத்தத்தையும் ஒரு காப்பி அப்படியே தூக்கி இதுக்குள்ளே போடுறோம். இல்லை 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 இது ஒரே சுவிட்சில் இருக்கிற வேலை. இதெல்லாம் ஒரே சுவிட்சில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரே சுவிட்சில் தான் ஃப்ளாஷும் இருக்குது, DRAMும் இருக்குது, NVRAMும் இருக்குது. அப்போது நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே DRAM இந்த மெமரி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மெமரியுடைய பிரச்சனை என்னென்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் எல்லாம் போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இதில் வைக்காமல் இதில் இருக்கிறத தூக்கி NVRAMல போட்டுரும். காப்பி ரன் ஸ்டார்ட்னு சொல்கிறது மூலிமா காப்பி ரன்னிங் கன்ஃபிகரேஷனை காப்பி DRAM டு த ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் எதுனா NVRAM. இப்போ என்னாச்சு, நீங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் இங்கே சேவ் ஆயிடுச்சு. சரி, சேவ் பண்ணிட்டீங்க, 5 மணி ஆயிடுச்சு, ஆஃபீஸ் மூடியாச்சு, நாளைக்கு வரீங்க. ரைட் WRனாலும் சரி, ரைட்னாலும் சரி, அதுவும் இது வேலை தான் பண்ணும், காப்பி ரன் ஸ்டார்ட் வேலை தான் பண்ணும். என்ன வித்தியாசம்னா, காப்பி ரன் ஸ்டார்ட்னு போட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும், பண்ணணுமா. WRன்னு போட்டிங்கன்னா கேட்கலாம் கேட்காது, உங்களை அது பாட்டு பண்ணிடும். இப்போது சேவ்ன்றதுக்கும் சேவ் ஆஸ்ன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ரைட்டுன்றது வந்து சேவ், எதுவும் கேட்காத, பேசக்கூடாது, அமைதியாக ஏதோ ஒரு பேர் போட்டு பண்ணு, சேவ். காப்பி ரன் ஸ்டார்ட்னு போட்டிங்கன்னா ஆப்ஷன் கேட்கும், சேவ் பண்ணணுமா, இந்த நேமில் சேவ் பண்ணணுமா, வேறு நேம் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். நம்பாங்க இந்த நேமில் சேவ் பண்ணிட்டோமா, டிஃபால்ட் கன்ஃபிகன் சேவ் பண்ணிட்டோமா அப்படின்னு ப்ராக்கெட்டில் வரும். நம்ம அப்படியே என்ட்ரு அடிப்போம், ஆமாம் சேவ் பண்ணு. அது அப்படியே என்ட்ரு அடிக்கிறதுக்கு பேசாமல் நம்ம வெறும் ரைட்டுனே கொடுத்துடலாம், WRனே கொடுத்துடலாம். சரி, இது ரெண்டுமே ஒரு வேலை தான் பண்ணுது. என்ன வேலை பண்ணுதுன்னா, டெம்ப்ரவரி மெமரியில் இருக்கிற கண்டென்ட்டை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலாங் வித் யூசர் டிஃபைன்டு கண்டென்ட்டை NVRAMக்கு ஒரு காப்பியை அப்படியே எழுதுது. இங்கே இருக்கிறது தூக்கி இங்கே கொடுத்துடல, இங்கேயும் இருக்குது, ஒரு காப்பி எடுத்து அப்படியே வைக்குது.
சரி, நீங்கள் ஒரு 12 மணிக்கு மதியானமா இல்லை 3 மணிக்கு காப்பி பண்ணிட்டீங்க. திருப்பி 3லேருந்து வேலையை தொடர்ந்தே வரீங்க. கன்ஃபிகரேஷன் 5 மணிக்கு அப்படியே ஆஃப் பண்ணி போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? 3 மணிக்கு அப்புறம் பண்ணது எதுவுமே இருக்காது. ஏன் 3 மணிக்கு தான் நீங்கள் சேவ் பண்ணீங்க. அதாவது ஆட்டோ சேவ்ன்ற மேட்டர்லாம் கிடையாதுங்க. கடைசியாக ஒரு முறை சேவ் பண்ணி இருந்தால் கடைசி வரைக்கும் சேவ் ஆகிருக்கும். இல்லைன்னா எப்போ சேவ் பண்ணிங்களோ அப்போ என்ன கன்ஃபிகரேஷன் இருந்துச்சோ அது மட்டும்தான் இருக்கும். சரி, அதனால் இந்த காப்பி ரன் ஸ்டார்ட்டோ இல்லை ரைட் டு மெமரியோ, ரைட் டு மெமரினாலும் டைப் பண்ணலாம், இல்லை டபிள்யூஆர்னாலும் டைப் பண்ணலாம். அதுக்கே புரிஞ்சுக்கும். ரைட் டு மெமரினா ரைட் டுன்றது ஒரு கமேண்டு, மெமரின்றது இன்னொரு கமேண்ட். அவ்வளோ பெருசு சேர்த்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. டபிள்யூஆர்னு போட்டாலே அது புரிஞ்சுக்கும். இது ரெண்டுத்தில் எது பண்ணாலும் என்ன நடக்குதுன்னா டிரேம்லேருந்து என்விரேம் போகுது. இந்த டிரேமை வந்து நம்ம ரன்னிங் கன்ஃபிகரேஷன் சொல்கிறோம். ஏன்னா ரன் டைமில் நீங்கள் என்னென்னலாம் டைப் பண்ணுறீங்களோ இந்த டிரேம் தான் டெம்ப்ரரியாக மெயின்டைன் பண்ணுது. மெயின்டைன் மட்டும் பண்ணலைங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் உடனே இம்பேக்ட் ஆகும் நெட்வொர்க்கில். ஷட் டவுன் பண்ணுறீங்க இன்டர்ஃபேஸை, நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ இல்லையோ ஷட் டவுன் ஆகிடும் அந்த இன்டர்ஃபேஸ். இது வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன இதனுடைய பிரச்சனைனா ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடும். அதனால் அது என்ன பண்ணுறோன்னா அதை இன்னொரு லொக்கேஷன் மறக்காத இடத்துல என்விரேமில் சேவ் பண்ணிடுறோம். நான் வாலடைல் ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் சேவ் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா இதில் மொத்தம் காலி, டிரேமில் மொத்தம் காலி ஆகிடும். நாளைக்கு நீங்கள் ஆன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இப்படி வந்து டீகம்ப்ரஸ் ஆகும். டீகம்ப்ரஸ் ஆகிட்டு பார்க்கும், இந்த பக்கம் போய் பார்க்கும் ஏதாவது இருக்குதா என்விரேமில். ஆமாம், இப்போ எம்டியாக இல்லை, சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஏதோ, அதையும் தூக்கிட்டு போகலாம். அதையும் தூக்கிட்டு டிரேமுக்கு போகும். இப்போ டிரேமில் பார்த்தீங்கன்னா நேற்று கன்ஃபிகரேஷன் எல்லாம் கூட இருக்குது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட. இதனால தான் இதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் அப் மெமரின்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்டார்டிங் டைமில் தான் வந்து கண்ட்ரோல் வந்து பார்க்கும் ஏதாவது இருக்குதான்ட்டு. இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போய் கொடுக்கும் எங்கள் டிரேம் கிட்ட. நடுவில்லாம் கொடுக்காது. நாம் வேணால் கொடுக்க வைக்கலாம் நடுவில். என்ன பண்ணோம், இப்போ இங்கேருந்து இங்கே காப்பி பண்ண என்ன பண்ணுவீங்க, அதே உள்டாவாக எழுதுவீங்க. காப்பி ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன் டு ரன்னிங் கன்ஃபிகரேஷன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்படி கிடையாது, அது கிடையாது. டபிள்யூஆர் வந்து கிளாக் வைஸ் மட்டும்தான், டிராம் டு என்விராம் மட்டும்தான். ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்படி தான் டைப் பண்ணி ஆகணும். காப்பி ஸ்டார்ட் அப் டு ரன்னிங். இது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். என்ன ஏன் ரேர்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணினே இருக்கிறீங்க, இன்றைக்கி மதியம் ஆகிடுச்சு, அப்புறம் நிறையா தப்பு பண்ணிட்டோம்டா இன்றைக்கி காலைல என்னென்னமோ போட்டுட்ருக்குறோமே, நல்ல வேலை சேவ் பண்ணல. சரி, நேற்று சேவ் பண்ண வரைக்கும் நல்லா தான் பண்ணின்னு இருந்தோம், அதை காப்பி பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துச்சுன்னா காப்பி ஸ்டார்ட் அப் டு ரன்னிங் கொடுத்தீங்கன்னா நேற்று இருந்த நிலைமைக்கு போயிடும். புரியுதுங்களா? அப்போ மட்டும்தான் இது தேவைப்படும், இல்லைன்னா தேவையேப்படாது. ரொம்ப ரேர். இங்கேருந்து என்விராம்லேருந்து டிராமுக்கு நாம் மேனுவலாக எடுக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் ஒவ்வொரு முறை ரவுட்டர் லோட் ஆகும்போது கட்டாயம் என்விராம்லேருந்து எடுத்துகிட்டு வரும் டிராமுக்கு. என்விராம்லேருந்து தான் ஒவ்வொன்றா வரும் டிராமுக்கு. ஒன்ஸ் எல்லாம் காப்பி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்விராமுக்கு வேலை கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எங்கே நேற்று விட்டீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணி கன்ஃபிகரேஷன்லாம் முடிச்சுட்டு திருப்பி காப்பி ரன் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு தெரியுங்களா? பழைசை அப்படியே டெலீட் பண்ணிட்டு புதுசு அப்படியே போய் உட்காந்துக்கும். ஓவர் ரைட் போயிடும். போய் ஆல்ட்ரெல்லாம் பண்ணின்னு இருக்காது. நேற்று என்ன இருந்துச்சு, இன்னும் என்ன நம்ம ஆட் பண்ணணும் அப்படிலாம் பார்த்துட்டு இருக்காது. ரைட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இல்லை காப்பி ரன் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இருக்கிறத மொத்தத்தையும் தூக்கிட்டு இப்போ இருக்கிறத அப்படியே எழுதிடும் உள்ள.
புரிஞ்சுதுங்களா? ஆ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ரவுட்டர் சுவிட்ச் ஆஃபே பண்ணல, 10 வருஷமாக பண்ணலன்னா 10 வருஷமாக என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். பஃபர் டைம்லாம் கிடையாது, பஃபரிங்கே கிடையாது. அப்படியே அப்படியே ஸ்டாட்டிக்காக அப்படியே நிற்கும். ஆஃப் பண்ணுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ஆன் பண்ணுங்க, இன்றைக்கி தான் ஆஃப் பண்ணலான் இருக்கிறேன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் சேவ் பண்ணிக்கிங்க, இல்லை 10 வருஷத்துக்கும் போயிடும். 10 வருஷம் தான் அப்படியே இருக்கும். போன வருஷம் பண்ணது இருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் அப்படியே இருக்கும். டைம்லாம் கிடையாது, இதுக்கு டைம் கிடையாது. நார்மலாக ரேம் இருக்கு இல்லையா, நார்மல் ரேம், இது வந்து டிரேமு என்வி ரேம். இந்த கம்ப்யூட்டரில் ரேம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பஃபரிங் டைம் இருக்குது. ப்ராசஸர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் ரேமு, அது பஃபர் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக தேவையான டேட்டா மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து வேறு, இது வேறு. சரி, இப்போது ஏன் இந்த கமாண்ட் எப்படி இருக்குது காப்பி ரன் ஸ்டார்ட்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது ரன்னிங் டைமில் இருக்கிற மெமரியிலேருந்து காப்பி பண்ணுறோம். எங்கே காப்பி பண்ணிக்கிறோம்? ஸ்டார்ட் அப் மெமரி காப்பி பண்ணிக்கிறோம். ஏன் ஸ்டார்ட் அப் மெமரின்னு சொல்கிறோம்? ஸ்டார்டிங் டைமில் மட்டும்தான் அந்த மெமரியை வந்து கண்ட்ரோல் போய் பார்த்து ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வரும். ரைட், இப்போது நான் ஒரு ரவுட்டர் எடுத்து வச்சேன். இது ஃப்ரெஷ் ரவுட்டர், ஒன்றுமே முன்னால் கன்ஃபிகர் பண்ணல. என்ன பண்ணிச்சு, ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டீகப்ரஸ் பண்ணிச்சு. அப்புறம் இது ரொம்ப லீகல் நோட்டீஸ்லாம் காமிச்சிச்சு. இது வந்து சிஸ்கோவுக்கு சொந்தமானது, சிஸ்கோ வந்து சான்ஜோஷில் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இந்த 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 ஹார்ட்வேர் வெர்ஷன், இது எந்த சீரீஸ் ஆஃப் சிஸ்கோ ரவுட்டர்னால் 1841 சீரீஸ் சிஸ்கோ ரவுட்ரு. இதுதான் வந்து பயோஸ் வெர்ஷனு. அப்புறம் வந்து இதுதான் வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன், அதில் சப் வெர்ஷன் இது. அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் வேணுன்னா இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. அப்புறம் எல்லாமே இதெல்லாம் காமிக்குது. இதெல்லாம் காமிச்சிட்டு இதை யாரும் மாற்றக்கூடாது, மாற்றினீங்கன்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்லாம் யூஎஸ் லீகல் இதெல்லாம் போட்டு, அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரவுட்டரில் எவ்வளோ இன்டர்ஃபேஸ் இருக்குது. நீங்கள் ரவுட்டரை போய் சுற்றி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் தான் கேட்டிங்களே, நான் டெல்நெட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டெல்நெட் பண்ணியிருக்கிறீங்க, ரிமோட்டாக எடுத்துருக்கிறீங்க, எப்படி நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க ரவுட்டரை? உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை போட்டிருக்குன்னு? ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அங்கே போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, இல்லை ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு அவசியமே இல்லை. எத்தனை போட்டு சொல்லுங்கள், கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஷோ வெர்ஷன் போட்டிங்கன்னா இந்த பேஜ் அப்படியே வரும். ஷோ வெர்ஷன் போட்டிங்கன்னா இந்த பேஜ் அப்படியே வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்குது. என்விராம்னுடைய சைஸ் இவ்வளோ, ஃப்ளாஷ்னுடைய சைஸ் இவ்வளோ, டிரேம்னுடைய சைஸ் இவ்வளோ, எல்லாம் தெளிவாக இருக்கும். அப்படியே கீழே வந்தால் அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கேள்வி கேட்குது. இந்த கேள்வி எப்போ வரும்னா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு டைம் இந்த ரவுட்டர் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க, இதுக்கு முன்னால் எதுவுமே கன்ஃபிகர் பண்ணி சேவ் பண்ணல. இதுக்கு முன்னால் நீங்கள் யூஸ் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் எதுவும் சேவ் பண்ணல. அப்போ மட்டும்தான் வரும். என்ன அர்த்தம் இப்போ தெரியுதுங்களா? இனிஷியலாகவே கன்ஃபிகரேஷனே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அதாவது ஃப்ளாஷ் வருது, என்விராம் எட்டி பார்க்குது, என்விராம் காலியாக இருக்குது. என்விராம் காலியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த கேள்வி எழும்பும். கண்டினியூ வித் கன்ஃபிகரேஷன் டயலாக்.
ஏன் இந்த கேள்வி கேட்குதுன்னா, எந்த கன்ஃபிகரேஷனுமே இல்லை, இனிஷியல் கன்ஃபிகரேஷன் கூட இல்லை. அதுக்கு சும்மா வந்து கேட்குது இந்த மாதிரி இனிஷியல் கன்ஃபிகரேஷன் கூட இல்லை. இனிஷியல் கன்ஃபிகரேஷன் டயலாக் பேஸ்டா? டயலாக் அப்படின்னு என்ன? நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு பதில் சொல்கிறேன். திருப்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறீங்க. இப்படி மாற்றி மாற்றியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது டயலாக் பேஸ்ட். கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது பேர் தான் டயலாக் பேஸ்ட். இப்போ இந்த ரவுட்டரை வந்து அப்படியும் கன்ஃபிகர் பண்ணலாம். நீங்களும் நானும் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மலாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துருக்குறோம். சில பேர் வாங்குவாங்க, ரவுட்ரு வாங்குவாங்க, அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க தான் ஓனர்ஸு. ஆனால் அந்த ரவுட்டரை அவங்க யூஸ் பண்ணணும், விரும்புகிறாங்க, யூஸ் பண்ணணும். நானாக யூஸ் பண்ணணும் இந்த ரவுட்டரை. பெருசாக நான் ஒன்றும் பண்ண வேணாம், இனிஷியல் கன்ஃபிகரேஷன் நான் பண்ணணும், எனக்கு கமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. பண்ண முடியும், ஆனால் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா எஸ் கொடுக்கணும். ஆனால் நாம் எஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் படித்ததுனால நோ தான் கொடுப்போம். இப்போ எஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா டயலாக்ஸ் வரும். ஹவுஸ் நேம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். நீங்கள் கொடுக்க விருப்பம் இல்லைனா கூட கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா அடுத்த கேள்விக்கு போகாது. அதுதான் இதனுடைய ட்ராபேக். அதனால தான் நாம் இது யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து டெல்நெட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுற கொடுக்குறீங்களா அப்படின்னு. டெல்நெட்டே நான் எனேபிள் பண்ண விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் எனேபிள் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போகாது. டெல்நெட் பாஸ்வேர்டு போட்டாகணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/1 நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னும் கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போகாது. இதுதான் டயலாக் பேஸ்ட். இதுக்கு கமெண்ட்ஸில் எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், சிம்பிளாக நோன்னு சொல்லிட்டு நேராக போயிடும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ நேராக போய் பண்ணணும். இப்போ அங்கே எனேபிள் பண்ணுறேன், கன்ஃபிக் டீ பண்ணுறேன், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் எத்தர்நெட் 0/0 நோ ஷட் ஐபி அட்ரஸ் 10.0.0.1 255.0.0.0. இதுதான் நான் பண்ணணுன்னு விரும்புனது. நான் பண்ணணுன்னு விரும்புனதெல்லாம் இன்டர்ஃபேஸில் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும், நேராக கொடுத்து முடிச்சிட்டேன். இதே நான் இங்கே எஸ் கொடுத்துருந்தேன்னா ஏகப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பின்னாடி தான் நான் இதை பண்ணியிருக்க முடியும். புரியுதுங்களா நம்ம ஏன் எஸ் சொல்கிறது இல்லைன்னு? நம்ம டைலாக் பேஸ்ட் யூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அது வந்து டைலாக் பேஸ்ட். ஒரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வி, இன்னொரு கேள்விக்கு அடுத்து இன்னொரு, மேலே இருக்க கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் தான் இந்த கேள்விக்கு வர முடியும். டைரெக்டாக நம்ம செய்யணும்னு நினச்சதை செய்ய முடியாது. இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது டைலாக் பேஸ்டில். என்னென்னா, அது கேள்விகளாக கேட்டு நம்ம பதிலாக சொல்கிறதுனால ரொம்ப கேள்விகள்லாம் அவங்க வைக்கல. அப்போ என்ன அர்த்தம்னா ரொம்ப ஃபீச்சர்லாம் கன்ஃபிகர் பண்ண முடியாது. அதில் எத்தனை கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விக்கு உண்டான ஃபீச்சரை மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும். மற்றதுக்கெல்லாம் கேள்வி வைக்கல. ஆனால் இங்கே நம்ம கமெண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா என்னன்னாலும் போய் எங்கேனாலும் போய் கன்ஃபிகர் பண்ணலாம். எல்லா ஃபீச்சரையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி, இதனால தான் நம்ம நோ கொடுக்குறோம். இப்போது நோ கொடுத்தோன்னே என்னாச்சு, நேராக வந்து நான் இன்னொரு முறை ஒரு ஃப்ரெஷ் ரவுட்டர் எடுக்கிறேனே. ஃப்ரெஷ் ரவுட்டர் பூட் ஆகுது. நோ கொடுக்கணுமா எஸ் கொடுக்கணுமா? நோ தான் கொடுக்கணும். இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு பேர் என்னென்னா யூசர் மோட். ரவுட்டர் greater than சிம்பிள், இல்லை ஸ்விட்ச் greater than சிம்பிள், ஏஎஸ்ஏ greater than சிம்பிள், எந்த டிவைஸ்னால் எடுத்துங்க சிஸ்கோவில். இதுதான் ஃபஸ்ட்டு மோடு, யூசர் மோடு.
ஏன் இதை யூசர் மோடுங்கிறாங்க? அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணி இருந்தால் இந்த மோடு காமிக்கிறதுக்கு முன்னாலேயே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தவங்க தான் இந்த மோடை பார்க்க முடியும். அதனால தான் அவங்க யூசர் மோடுன்னு, அதனால தான் இதுக்கு யூசர் மோடுன்னு. ஜென்யூன் யூசர் மட்டும்தான் இந்த இடத்த வர முடியும். பாஸ்வேர்ட் யூசர் நேம் போட்டிருந்தாங்கன்னா, கன்ஃபிகர் பண்ணியிருந்துச்சுன்னா. இது ஃப்ரெஷ் ரவுட்டர். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டில் எதுவும் செட் பண்ணல, அதனால் கேட்கல. செட் பண்ணியிருந்தால் இந்த மோடை பார்த்தே இருக்க முடியாது. நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்காம அதை கொடுத்துருந்தா மட்டும்தான் நான் இந்த மோடை பார்க்க முடியும். அதனால தான் இதுக்கு பேர் யூசர் மோட். யூசர் எக்ஸிக்யூஷன் மோட், யூசர் மோட் எல்லாம் ஒன்று தான். நான் பல மோட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மோடுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்ஸ் அந்த மோடில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இந்த மோடில் இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் வேறு மோடில் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். அந்த மோடில் இருக்க கமாண்ட்லாம் இந்த மோடில் ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்க்க முடியும். சில கமாண்ட்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது, இல்லை எல்லா மோட்லேயும் இல்லை. ப்ரிவிலேஜ் மோடில் அடுத்த மோடு நம்ம பார்க்க போகிறோம், ப்ரிவிலேஜ் மோடு. அதில் ரிப்பீட் ஆகுது, ஆனால் எல்லா கமாண்டும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மோடுக்கும் ஒரு குறிப்பிட்ட கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் அந்த மோடில் தான் ஒர்க் பண்ணும் பெரும்பாலும். மற்ற மோடில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சில கமாண்ட்ஸ் இருக்குது. பிங்குன்ற கமாண்டு யூசர் மோட்லேயும் இருக்குது, ப்ரிவிலேஜ் மோட்லேயும் இருக்குது. ஷோ ஐபி ரவுட்டுன்ற கமாண்டு இந்த மோட்லேயும் இருக்குது, அடுத்த மோட்லேயும் இருக்குது. ட்ரேஸ் ரூட் இந்த மோட்லேயும் இருக்குது, அடுத்த மோட்லேயும் இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் தான். அப்போது இந்த மோடில் என்னென்ன கமாண்ட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னாலும் அப்படி கொஸ்டின் மார்க்கை போட்டால் போதும், வந்துடும், டப்புன்னு வந்துடும். இந்த மோடில் இந்தந்த கமாண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியுமா இந்த இடத்துல? முடியாது. ஐபின்ற ஒரு கமாண்டே கிடையாது பாருங்கள். நான் எப்படி ஐபி அட்ரஸ் கொடுக்க முடியும்? கன்ஃபிக் டீ கொடுக்க முடியுமா இந்த இடத்துல? குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடு போக முடியுமா? முடியாது. ஏன்னா கன்ஃபிக்ன்ற கமாண்டே கிடையாது. லைன் கன்சோல் கூட போக முடியுமா? லைன்ன்ற கமாண்டே கிடையாது. ரவுட்டர் ரிப் எனேபிள் பண்ண முடியுமா? முடியாது. ரவுட்டர்ன்ற கமாண்டே கிடையாது. ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் முடியாது. பிஜிபி எனேபிள் முடியாது. அப்போது இந்தந்த கமாண்டு இந்தந்த இடத்துல ஒர்க் பண்ணுதுன்ற மாதிரி இந்தந்த ஃபீச்சர் இந்தந்த மோடில் மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும்னு இருக்குது. எல்லா ஃபீச்சரையும் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ண முடியாது. நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்னா இன்டர்ஃபேஸ் மோடுக்குள்ளே தான் போய் ஆகணும். அந்த ஃபீச்சர் அங்கே தான் அவைலபிள். இப்போது இந்த மோடில் இருக்க செட் ஆஃப் கமாண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்த மோடுக்கு போனோம்னா இந்த எனேபிள்ன்ற கமாண்டை டைப் பண்ணணும். டைப் பண்ணால் என்ன ஆகும்னா ப்ரிவிலேஜ் மோடுக்கு போகும். ப்ரிவிலேஜ்ட் மோடு. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூசர் மோடினுடைய யூஸ் என்ன, என்னெல்லாம் பண்ணலாம் இந்த இடத்துல பாருங்கள். ட்ரேஸ் ரூட் பண்ணலாம். ட்ரேஸ் ரூட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன தெரிய வருது? இந்த ரவுட்டர் எந்தெந்த நெட்வொர்க்குக்கெலாம் போக முடியும்னு ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியுது. எந்தெந்த நெட்வொர்க்குக்கெலாம் எது வழியாக போகுது ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்து டெர்மினல் லைன் பேராமீட்டர்ஸ், அது கிட்டத்தட்ட டெல்நெட் மாதிரி. அப்புறம் டெல்நெட் பண்ணலாம், எஸ்எஸ்ஹெச் பண்ணலாம். டெல்நெட் பண்ணுறதுனா என்னென்னா ஒரு டிவைஸை, தூரத்தில் இருக்கிற டிவைஸை எமுலேட் பண்ணுறதுங்க. அது பேர் தான் டெல்நெட், டெர்மினல் நெட்வொர்க் எமுலேஷன். டெர்மினல் என்ன தூரமாக இருக்குது, எமுலேஷன்னா அதை எமுலேட் பண்ணுறது, அது அங்கே இருக்கிறத இங்கே இருக்கிற மாதிரி காமிக்கிறது டெல்நெட். செக்யூர்ட் ஷெல், டெல்நெட் தான்
ஆனால் ரொம்ப செக்யூர்ட் மேனராக பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாம் அனுப்பி விட்ருது. SSH ஷோ கமாண்ட்ஸு, ரெஸ்யூம் கமாண்டு, பிங்கு கமாண்டு, இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா எனேபிள், எக்ஸிக்யூட்டு, எக்ஸிட்டு, டிஸ்கனெக்டு, டிசேபிள், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரவுட்டரை காமிக்குது. இந்த ரவுட்டர் என்னெல்லாம் பண்ணலாம். ஷோ ஐபி ரவுட் போட்டால் ரவுட்டிங் டேபிள் தருது. அது மூலிமா எனக்கு என்ன தெரிய வருது, இந்த ரவுட்டர் எந்தெந்த நெட்வொர்க்குக்கெலாம் ரீச் பண்ண முடியும்னு தெரியுது. ஸோ இந்த மோடோடைய என்னது, இந்த மோடோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா நமக்கு ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்கு தான். எதையும் கன்ஃபிகர் பண்ண முடியாது இந்த இடத்துல, எதையுமே கன்ஃபிகர் பண்ண முடியாது. கன்ஃபிகர் பண்ணதை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம், முழுசாக வெரிஃபை பண்ண முடியாது. நான் இந்த இடத்துல ரன்னிங் கன்ஃபிகரேஷன் பார்க்க முடியுமானா முடியாது. ஷோ ரன்னிங்னு போட்டால் வராதிங்க. பாருங்கள், ஷோ இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், எஸ்ன்னு போட்டு ஹெச்ன்னு போட்டனாலே ஷோன்னு அதுக்கு புரிஞ்சுக்கும். ஏன் தெரியுங்களா, 2 கமாண்ட் இருக்குது எஸ்ஸில் தொடங்குகிற கமாண்ட். ஆனால் அந்த 2ல் இது மட்டும்தான் SHன்னு இருக்குது. அதனால் வெறும் SHன்னு போட்டு டேப் அழுத்தினாலே மீதி வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துரும். அதே வெறும் எஸ்ஸை மட்டும் போட்டு டேப் அழுத்தினா வராது, டேப் அழுத்தின்னு இருக்குது, வரமாட்டேங்குது. SH போட்டு டேப் அழுத்தினா ஷோன்னு வந்துடும். இப்படி பண்ணாலும் சரி, இல்லைனா வெறும் SH போட்டு என்டர் பண்ணாலும் சரி, ஷோன்னு அர்த்தம். இப்போது ஷோ ரன்னிங் பாருங்கள், அந்த கமாண்டே இல்லை. ஷோக்கு அப்புறம் இவ்வளோ கமாண்ட் நான் டைப் பண்ணலாம், ஆனால் ரன்னிங் கமாண்ட் இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போது மொத்த கன்ஃபிகரேஷன் நான் பார்க்கணுன்னா ரன்னிங் கன்ஃபிகரேஷனில் பார்க்கலாம் இல்லையா, ஆனால் அதை நான் பார்க்க முடியல. அப்போது இங்கே ஸ்டேட்டஸை பார்க்க முடியுது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு தான் பார்க்க முடியுது யூசர் மோடில். ஒரு குறிப்பிட்ட லெவல் தான், கம்ப்ளீட்டாக கிடையாது. கம்ப்ளீட்டாக பார்க்கணுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் மோடுக்கு போகணும். அந்த நெக்ஸ்ட் மோடு பேர் என்னது, எனேபிள் மோடு இல்லைனா ப்ரிவிலேஜ் மோடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எனேபிள்ன்ற ஒரு கமாண்டை கொடுக்கறதுனால, எனேபிள்ன்ற ஒரு கமாண்டை கொடுத்து எனேபிள் பண்ணுறீங்க. இப்படி பாருங்கள், எனேபிள்னு கொடுத்து என்டர் அடிச்சா ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிடுது. ப்ரிவிலேஜ் மோட்னா இப்படி ஹேஷ் இருக்கும், கிரேட்டர் தென் சிம்பிள் மாறி ஹேஷாக இருக்கும். இதுக்கு பேர் ப்ரிவிலேஜ் மோடு. இந்த ப்ரிவிலேஜ் மோடுக்கு எனேபிள் மோடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனேபிள் பண்ணதுனால, எனேபிள்னு ஒரு கமாண்டை கொடுத்து எனேபிள் பண்ணதுனால எனேபிள் மோடு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இதுக்கு ப்ரிவிலேஜ் மோடுன்னு இன்னொரு பேர் இருக்குது? இந்த இடத்துக்கு ஒருத்தன் வரணும்னா இந்த எனேபிள்னு கொடுத்த பின்னாடி இன்னொரு பாஸ்வேர்டு கேட்கும், செட் பண்ணி இருந்தோம்னா. அந்த பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து வந்தால் தான் அவன் என்ன பண்ண முடியும், ஷோ ரன்னிங்னு போட்டு மொத்தத்தையும் பார்க்குற ப்ரிவிலேஜ் இருக்குது அவனுக்கு. ரொம்ப பாக்கியசாலி தான் இந்த மோடை பார்க்க முடியும். அதனால தான் இதை பாக்கியசாலிகள் மோடுன்னு பேசிட்டாங்க, ப்ரிவிலேஜ் மோட். இதை பார்க்குறதுக்கு எல்லோரும் முடியாது. வெறும் யூசர் அக்கௌண்ட் இருந்தால் முடியாது. வெறும் இந்த மோடில் இருக்கிறவனுக்கு, இந்த மோடில் இருக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னால் பார்க்க முடியாது. இந்த மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகிற அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தான் பார்க்க முடியும். இந்த மோடுக்கு இன்னொரு லெவல் ஆஃப் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்து வந்தால் தான் அவன் ஷோ ரன்னிங்னு போட்டு மொத்த கன்ஃபிகரேஷனும் பார்க்க முடியும். கம்ப்ளீட் ப்ரிவிலேஜ் இருக்குது. இந்த இடத்துலேருந்து என்ன கமாண்டு போட்டாலும் ஒர்க் பண்ணணும். ஷோ ரவுட்டுனாலும் வரும், ஷோ ரன்னிங்னாலும் வரும், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னாலும் வரும், ஷோ ஐபி ப்ரோட்டோகால்னாலும் வரும், ஷோ ஐபி ஆக்சஸ் லிஸ்ட்னாலும் வரும். எல்லா ஷோ என்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் காமிக்கும். பார்க்குற ப்ரிவிலேஜ் இருக்குது உங்களுக்கு. ஆனால் என்ன இல்லைன்னா எதையும் செய்ய முடியாது, பார்க்க தான் முடியும் இங்கேயும். இப்போ இந்த ரவுட்டரில் எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னு போட்டேன், 2 இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு தெரியுது. போய் பாக்ஸை போய் சுற்றி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இல்லை இன்னொரு கமெண்ட் நான் முன்னால் சொன்ன மாதிரி ஷோ
வெர்ஷன். பாருங்கள் அந்த பேஜ் அப்படியே வருது பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்க, 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்குது. சரி, இது ஒரு 2 இன்டர்ஃபேஸ் சேர்த்து பார்ப்போம் நம்ம. பாருங்கள், இந்த ரவுட்டரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்கு இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? புதுசாக ஸ்லாட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சீரியல் இன்டர்ஃபேஸ் தூக்கி போட போகிறேன். இது எப்படி எனக்கு சீரியல் இன்டர்ஃபேஸ்னு தெரியும்? படத்தை பார்த்தா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே வேர்ட்ஸ் வருது, 2 போர்ட் சிங்க்ரனைசேஷன் சீரியல் நெட். ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா இந்த கார்டை வாங்கி நம்ம ஆட் பண்ணதுக்கு சமம். இப்போ பாருங்கள் லோட் ஆகுது. முன்னால் வெறும் 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் தான் காமிச்சின்னு இருந்துச்சு, இப்போ அதிகமாக காமிக்கும். இப்போ பாருங்கள் 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்குது, 2 லோ ஸ்பீட் சீரியல் இன்டர்ஃபேஸும் புதுசாக ஆட் ஆகிருக்குது. அதை உள்ளே போய் பார்க்கலாம். எனேபிள் ஷோ வெர்ஷன். பாருங்கள், ஷோ வெர்ஷன்ற கமாண்டு என்னென்னலாம் காமிக்கும், என்ன ஹார்ட்வேர் இது, என்ன சாஃப்ட்வேர் இது இருக்குது. இப்போ இங்கே என்ன சாஃப்ட்வேர் இருக்குது இந்த ஃப்ளாஷ்குள்ளே பாருங்கள். ஃப்ளாஷ்குள்ளே இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் இதுதான். ஃப்ளாஷ்குள்ளே என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, என்ன ஹார்ட்வேர் இருக்குது, என்ன பயோஸ் வெர்ஷன் இருக்குது, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிங்கன்னா ஒரே கமாண்ட் இது, ஷோ வெர்ஷன். இவ்வளோதான். ஷோ வெர்ஷன் போட்டோம்னாலே என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டுருக்கு, என்ன ஹார்ட்வேர் இது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு அவசியம் இல்லை, என்ன ஹார்ட்வேர் இது, என்ன சீரீஸ் ரவுட்டர், இதெல்லாம் கேட்கணுன்னு இல்லை, இங்கே தெரிஞ்சிடுது. இது 1841 சீரீஸ் ரவுட்டர். ஷோ வெர்ஷன் எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சிடும். ரைட். ஸோ இந்த ஷோ கமாண்டு, எல்லா ஷோ கமாண்டும் இங்கே ஒர்க் பண்ணுதுன்னா எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் கன்ஃபிகர் பண்ண முடியுமா? இல்லை. பாருங்கள், கொஸ்டின் மார்க் போடுறேன். இதெல்லாம் இந்த கமாண்ட்லாம் இந்த இடத்துல ஒர்க் பண்ணும். இங்கே எங்கேயாவது ஐபின்ற கமாண்ட் இருக்குதா? இல்லை. ஐபின்ற கமாண்ட் எல்லாம் எப்படி ஐபி அட்ரஸ் கொடுப்பீங்க? இங்கே எங்கேயாவது ரவுட்டர்ன்ற கமாண்ட் இருக்குதா? ரவுட்டர் இல்லை. ரீலோட் இருக்குது, ரெஸ்யூம் இருக்குது. ரவுட்டர்ன்ற கமாண்ட் இல்லைன்னா நீங்கள் ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ண முடியாது. ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப்னு தொடங்கும் கமாண்ட். EIGRP எனேபிள் பண்ண முடியாது, ரிப் எனேபிள் பண்ண முடியாது, ஸ்டாட்டிக் ரவுட் கூட எழுத முடியாது. ஏன்? ஸ்டாட்டிக் ரவுட் கமாண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஐபி ரவுட்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஐபிங்கிற கமாண்டே இல்லை. ஈக்கு அப்புறம் எல் வந்துச்சு, EFGHI. ஐன்ற எஃப்லேயும் கமாண்ட் இல்லை, ஐன்ற கமாண்ட் இல்லை. ஸோ ப்ரிவிலேஜ் மோடு வந்து பார்க்குறதுக்கு மட்டும்தான் உதவும். அப்போ நம்ம அடுத்த மோடுக்கு போகணும், கன்ஃபிகர் பண்ணணும்னா நீங்கள் கன்ஃபிகரேஷன் மோடுக்கு போகணும். இது வந்து ப்ரிவிலேஜ் மோட். கன்ஃபிகரேஷன் மோடுக்கு போனால் பாருங்கள், கன்ஃபிகரேஷன் மோடு இதான் கமாண்ட். கன்ஃபிகர் CONFன்னு போட்டால் போதும். ஏன்னா வந்து CONFனாலே அது புரிஞ்சுக்கும். CONFன்னு தொடங்குறது இது ஒரு கமாண்டு தான். CONFன்னு தொடங்குது. மற்ற சின்னு தொடங்குற கமாண்டெல்லாம் CL இருக்குது, CONN இருக்குது, COP இருக்குது. அதனால தான் நிறைய பேர் கன்ஃபிகர்னு ஃபுல்லாக டைப் பண்ண மாட்டாங்க. CONF டீனா டெர்மினல்னு அர்த்தம். பாருங்கள், டீனா டெர்மினல். வெறும் டீ போட்டால் போதும், புரிஞ்சுக்கும். அது ஃபுல்லாக டைப் பண்ணாலும் தப்பு கிடையாது. இந்த மோடு பேர் தான் குளோபல் கன்ஃபிகரேஷன் மோட். ஏன் இது குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடுன்னு சொல்கிறாங்கன்னா, குளோபலாக அஃபெக்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே தான் கன்ஃபிகர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் எனேபிள் பண்ணுறதா இல்லை மொத்த ரவுட்டரில் எனேபிள் பண்ணுறதா? மொத்த ரவுட்டருக்கும் தான் அந்த ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். அது இங்கே தான் கன்ஃபிகர் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணுறதுனா மொத்த ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு இன்டர்ஃபேஸ் கன்ஃபிகர் பண்ண போகிறீங்களா? இன்டர்ஃபேஸ்க்கு. அது இங்கே பண்ண முடியாது, அது இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் போய் பண்ணணும். இல்லைனா இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். என்ன பாஸ்வேர்டு? எனேபிள் பாஸ்வேர்டு. எனேபிள் பாஸ்வேர்டு என்னென்னா, ப்ரிவிலேஜ் மோடுக்குள்ளே எவனா ஒருத்தன் வரணும்னா அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் வர முடியும். அப்போது அந்த பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். எனேபிள் பாஸ்வேர்டு
குமார். முடியாது. சாதாரண பாஸ்வேர்டை ஷோ ரன்னிங் போட்டாலே தெரிஞ்சிடும். என்கிரிப்ட் ஆகிருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் அது ரிவர்ஸ் பண்ணாது, டீக்ரிப்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு டீக்ரிப்டிங் டூல்ஸ் நிறையா ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் இருக்குது. அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா தெளிவாக சொல்லிட்டு இதுதான் பாஸ்வேர்டுன்னு. அப்படியே என்கிரிப்டட் கோடை காப்பி பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற அவைலபிள் டூல்ஸை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த பாஸ்வேர்டு நான் செட் பண்ணது ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு இல்லை மொத்த ரவுட்டருக்குமேவா? மொத்த ரவுட்டருக்கும். அதனால தான் நான் இங்கே பண்ணுறேன். பாருங்கள், இது எப்படி மொத்த ரவுட்ரு பார்க்கலாம். மொத்த ரவுட்ரு எப்படி இப்போ நான் சேவ் பண்ணுறேன். காப்பி ரன்னிங் ஸ்டார்ட் அப். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் ஏதாவது சேவ் பண்ணியிருக்கிறேன்னா ஷோ ஸ்டார்ட் அப் ஒன்றுமே இல்லை. நாட் ப்ரெசன்ட் இருக்கு இல்லையா? நாட் ப்ரெசன்ட்னு வந்துச்சு, எதுவுமே இல்லை தானே. இப்போ பாருங்கள், காப்பி ரன் ஸ்டார்ட் கேட்குது. இந்த மாதிரி பேரில் சேவ் பண்ணணுமா? ஆமாம், பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், அதே கமெண்ட் ஷோ ஸ்டார்ட் அப் பாருங்கள், எல்லாம் காப்பி ஆகிட்டுருக்கு பாருங்க, இன்க்ளூடிங் உங்கள் பாஸ்வேர்டு. சரி, இப்போது ரவுட்டரை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணால் அந்த டயலாக் பேஸ்ட் கொஸ்டின் எஸ் ஆர் நோ வருமா? வராது. ஏன்? இப்போ என்விராம் எம்டி கிடையாது. பாருங்கள், நேராக இந்த மோடுக்கு வந்துடுச்சு. கொஸ்டின்லாம் கேட்கல, எஸ் ஆர் நோன்லாம் கொஸ்டின்லாம் கேட்காது, ஏன்னா சேவ் ஆகிருக்குது என்விராமில். சரி, இப்போது எனேபிள் பண்ண உடனே பாருங்கள் பாஸ்வேர்டு கேட்குது. இந்த பாஸ்வேர்டு குமார்ன்ற பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணால் தான் எனக்கு ப்ரிவிலேஜ் இருக்குது, ப்ரிவிலேஜ் மோட் போகிறதுக்கு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து மொத்த ரவுட்டருக்கே செட் பண்ணதுனால அது ஒரு இன்டர்ஃபேஸ்குள்ளே போய் பண்ண மாட்டோம். நம்ம குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடில் தான் பண்ணுவோம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறோம்பாங்க. பேனர்னால் என்னென்னா, யாராவது தெரியாமல் நம்ம ரவுட்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நெட்வொர்க்கில் ரொம்ப சகஜம். தெரியாமல் நம்ம ரவுட்டருக்குள்ளே இன்னொரு ரவுட்டர்லேருந்து நம்ம ரவுட்டருக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப சாதாரணமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரே மாதிரி ரூம்ஸ் இருந்துச்சுன்னா ஹோட்டலில் ஒரே மாதிரி ரூமு, ஒரே மாதிரி சந்து, மாடி மாடியாக கட்டி வச்சுருக்கிறான். இந்த 4-5 என்ட்ரன்ஸ் வச்சுருக்கிறான். எந்த பக்கம் நுழைஞ்சாலும் ஒரே மாதிரி இருக்குது ரூம்ஸ் எல்லாம்னா சில சமயம் குழப்பம் வந்து இன்னொருத்தர் ரூமை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அப்படிலாம் பண்ணியிருக்கிறேன். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு ரூமில் போட்டு ஆக்சிஸ் கார்டை போட்டு திறக்க மாட்டேங்குது ரூம். என்னடா இது, நம்ம ரூமு திறக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தா நான் இந்த டைரெக்ஷனில் நுழைஞ்சிருக்கிறேன். இந்த பக்கம் கேட்ட வழியாக நுழைஞ்சி 2வது ரூமு என் ரூம்னு நினச்சிட்டேன். நான் அந்த பக்கம் கேட்ட வழியாக நுழைஞ்சிருந்தா தான் 2வது ரூமு எனக்கு. இந்த பக்கம் நுழைஞ்ச 2வது ரூம் எவந்தோ. அந்த மாதிரி நெட்வொர்க்கும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு தெரியாது எங்கே இருக்கிறோம் நம்மன்னு. சில சமயம் நெட்வொர்க்கிங்கில் ரொம்ப ஆர்வமாக வேலை செஞ்சுன்னே இருக்கிறவங்களாம் சில சமயம் மற்றவங்க நெட்வொர்க்கில் ரொம்ப நேரமாக நோண்டின்னு இருப்பான், அவனுக்கே தெரியாமல். அப்போது அந்த மாதிரி யாருமே தெரியாமல் நம்ம நெட்வொர்க்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேனர் போடலாம். நம்ம ரவுட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே, ஐயா இது இந்த கம்பெனியோடைய ரவுட்டரு, நீங்கள் உண்மையிலே இந்த கம்பெனி சேர்ந்தவங்களா இருந்தால் வெல்கம், மற்றவங்க வார்னிங், இப்படி கொடுக்கலாம். பேனர் லாகின் சமயத்தில் இல்லைன்னா பேனர் சரி லாகின் சமயத்தில் எம்ஓடிடினா மெசேஜ் ஆஃப் த டே அதுவும் கொடுக்கலாம். மெசேஜ் ஆஃப் த டே இங்கே தெளிவாக போட்டிருக்குது.
அதுவும் அந்த பேனராக வரும் முன்னால். சரி, பேனர் லாகின். ஹாய், this is ABC company network. முடிஞ்சு. இப்போ என்ன பண்ணணும், நான் கட்டாயம் சேவ் பண்ணணும். ரைட் டு மெமரி போட்டிங்கன்னா கொஸ்டின்லாம் கேட்காது, அப்படியே சேவ் பண்ணிடும். இப்போது ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். வரல, பேனர் வரல. ஆனால் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஏன் பேனர் வரலன்னா லாகின் சமயத்தில்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? யூசர் மோடு செட்டே பண்ணல. செட் பண்ணியிருந்தா லாகின் பண்ணுறதுக்கு. இது ஓப்பனாக இருக்குது. இப்போ லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வரணும்னா என்ன பண்ணோன்னா பாருங்கள். இப்போ நான் கன்சோலில் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். கன்சோல் வழியாக யாருனா லாகின் பண்ணோன்னா அதுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். லாகின் பண்ணியாச்சு நம்ம, பட் பாஸ்வேர்டெலாம் இல்லை, ஓப்பனாக இருக்குது. அதனால தான் இந்த பேனர் வரல. லைன் கன்சோல் 0ன்றது என்னென்னா ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குலாம் 0ன்னு இருக்கும், செகண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு 1ன்னு இருக்கும். கன்சோல் போட்டு ஒன்று தான், அதுதான் ஃபஸ்ட்டு, அதான் லாஸ்ட், அதனால 0 எப்போவுமே. லைன் கன்சோல் 0, பாஸ்வேர்டு பாலா, லாகின். என்ன சொல்கிறோன்னா லாகின் சமயத்தில் இந்த லாகின்ற கீவேர்ட் நான் போடணும். லாகின் சமயத்தில் கன்சோல் மூலிமா யாராவது லாகின் பண்ணாங்கன்னா இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறாங்களா செக் பண்ணு அப்படின்னு சொல்ல வரும். இப்போ என்ன ஆகும், ரைட், இப்போ ரீலோட் பண்ணனா என்ன ஆகும்னா கட்டாயம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ தான் இந்த பேனருக்கே வேலை வரப்போகுது. ஏன்னா லாகின் இப்போ தான் பார்த்தீங்களா வந்துச்சு பாருங்கள். திஸ் இஸ் ஏபிசி கம்பெனி நெட்வொர்க், பாஸ்வேர்டு கொடுங்க. இந்த மற்றவனை இருந்தால் போயிடுவோம், உள்ளே ட்ரை பண்ண மாட்டான் வர்றதுக்கு. பிஏஎல்ஏ, ஓகே, எனேபிள். இது வந்து குமார். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் டைப் பண்ணோம்னா ஹேஷ்ட்ரிக்கு டாட்டு எதுவுமே வராது. ஏன்னா சில பேர் கெஸ் பண்ணுவாங்க, 4 புள்ளி வருதா, ஒருவேளை இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்போன்னா 4 கேரக்டரில் அது கொடுத்துருப்போன்னா இது கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது சிஸ்கோ. நீங்கள் டைப் பண்ணுவீங்க, ஆனால் டைப் பண்ணுறதே வராதிங்க, எதுவுமே புள்ளி மாதிரி கூட வராது. சரி, இப்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மொத்த ரவுட்டர் சம்மந்தப்பட்டது. அதனால குளோபல் கன்ஃபிகரேஷனில் பண்ணோம். இதுவே ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்னா ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ் மோடுக்கு போகணும். இந்த மோடு பேர் வந்து ஸ்பெசிஃபிக் இன்டர்ஃபேஸ் மோடு. ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு பை டிஃபால்ட் எல்லா இன்டர்ஃபேஸும் லாஜிக்கலாக டவுனில் இருக்கும். நம்ம நோ ஷட் டவுன் கொடுத்தோம்னா அந்த டவுனை கேன்சல் பண்ணுறோம், அப் ஆகிடும். பை டிஃபால்ட் அது ஷட் டவுனாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்களேன், இங்கே இல்லையா? சரி, அப்புறம் காமிக்கிறேன். பை டிஃபால்ட் ஷட் டவுனாக இருக்கும். அப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன், 10.0.0.1. சரி, ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இப்போ கண்ட்ரோல் Z அழுத்தினா நேராக ப்ரிவிலேஜுக்கு மோடு போகலாம். இல்லைனா 2 முறை எக்ஸிட் பண்ணோம். இங்கேருந்து ஒரு எக்ஸிட் பண்ணால் குளோபல் கன்ஃபிகரேஷன் மோட், இன்னொரு எக்ஸிட் பண்ணால் ப்ரிவிலேஜ் மோட். அதுக்கு பதிலாக நேராக ப்ரிவிலேஜ் மோடுக்கு போனோம்னா கண்ட்ரோல் Z அப்படியே ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துடும். இப்போது ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் போட்டோம்னா தெரியும் பாருங்கள். பை டிஃபால்ட் எல்லா இன்டர்ஃபேஸும் டவுனாக இருக்கும். நம்ம நோ ஷட் டவுன் கொடுக்கறதுனால இது அப்பாக இருக்குது. இதுதான் நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸ். இன்னொன்று கூட காமிக்கிறேன்னே, ஷோ ரன்னு பாருங்கள். பை டிஃபால்ட் எல்லா இன்டர்ஃபேஸும் ஷட் டவுன் இருக்குப்பாங்க. இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம போகல, ஷட் டவுன்.
நம்ம நோ ஷட் டவுன் பண்ணோம்னா அப்போ ஆகிடுது. எதை ஒன்றும் கேன்சல் பண்ண பாருங்கள், சீரியல் ஷட் டவுன், சீரியல் ஷட் டவுன், பை டிஃபால்ட் ஷட் டவுனாக இருக்கும். நம்ம நோ கொடுத்தோம்னா அது அங்கேருந்து போயிடும், நவுந்து போயிடும், அது அப்போ ஆயிரும். சிஸ்கோவில் எது ஒன்று கேன்சல் பண்ணோம்னாலும் நோ கொடுக்கணும் முன்னால். இதை நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு, லைன் கன்சோல் கொடுத்த பாஸ்வேர்டு இதுதான். இது கொடுத்த பாஸ்வேர்டு, எனேபிள் பாஸ்வேர்டு. இப்போது எனக்கு என்கிரிப்டடாக வேணும், இப்படி பாஸ்வேர்டு இப்படி ஓப்பனாக தெரிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? எவனா ஒருத்தன் பார்த்துட்டு நாளைக்கு இதே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணானா நான் ஆஃபீஸுக்கு வராது, அன்றைக்கி என்ன பண்ணுறது நான் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த கமாண்ட் சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன், இந்த கமாண்டை போட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், எல்லா பாஸ்வேர்டும் என்கிரிப்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஷோ ரன்னிங் பாருங்கள், இங்கே குமார்ன்ற மாதிரியே தெரில, எல்லாம் கம்ப்ளீட்டாக என்கிரிப்ட் ஆகிடுச்சு. இங்கே பாலான்னு இருந்துச்சு, இதுக்கும் பாலாக்கும் சம்மந்தமே இல்லை, இப்போ என்கிரிப்ட் ஆகிடுச்சு. என்ன டைப் பண்ண? சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன், இந்த கமாண்டு தான். எங்கே டைப் பண்ண? குளோபல் கன்ஃபிகரேஷன் மோடில். சரிங்களா? இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா, இதை நான் டீக்ரிப்ட் பண்ண முடியுமா கமாண்டு போட்டு? முடியாது. பாருங்களேன், இந்த கமாண்டை கொடுத்ததுனால தான் என்கிரிப்ட் ஆச்சு இல்லையா? இதை நோ போட்டு நான் கேன்சல் பண்ணுறேன், திருப்பி அந்த பாஸ்வேர்டு வருமானம் வராது, இப்போ இன்னும் என்கிரிப்ட் ஆகவே தான் இருக்கும். அப்படிலாம் ரிப்பீட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது நான் பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா பெரிய விஷயமே கிடையாது. காப்பி பண்ணுங்கள், கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள், டீக்ரிப்ட் போடுங்க. பாருங்கள், அப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இங்கே இப்போ சப்மிட் கொடுத்தனா ஒரு தமிழோட பேர் வரும் பாருங்கள், பாலா. போதுமா? டைப் 7க்கு இது, அதே போல் டைப் 15க்கு டூல் இருக்கான்னு தேடுங்க, இருக்கும். இப்போது இந்த மேட்ரு எல்லாருக்கும் தெரியாதே. இப்போது நீங்கள் பெரிய லாக்கர் வாங்கினீங்க, பெரிய லாக்கரு ஃபுல்லாக தங்கம் பணம் எல்லாம் போட்டு மூடிட்டீங்க. 10 வருஷம் கழித்து வரீங்க, சாவியும் காணும், பாஸ்வேர்டும் தெரியல, எதுவும் தெரியல. அப்போ என்ன வெளியே உட்காந்து கடவுளே எப்படியாவது இந்த டப்பாவை திறந்து கொடுத்துருன்னு ஜெபம் பண்ண போகிறீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதுக்கு இன்னொரு வழி இருக்குதா திறக்கிறதுக்குன்னு பார்ப்பீங்க இல்லையா? இருக்கணும், இன்னொரு வழி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அந்த லாக்கரை எவனும் வாங்க மாட்டான். அதே தான் இங்கேயும். அதையும் நான் தூக்கியாக போட முடியும், நான் ரவுட்டரை பாஸ்வேர்டு மறந்துட்டா. அந்த வழியை திருடன் யூஸ் பண்ணுறான்றதுக்காக நான் லாக்கரே வாங்காமையும் இருக்க மாட்டேன். இன்னொரு டூப்ளிகேட் செய்கிறது நம்ம செய்கிற மாதிரி திருடனும் செய்யலாம். அதுக்காக நம்ம என்ன லாக்கர் வாங்காமையாக இருக்கிறோம்? வாங்குகிறோம்ல. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இப்போ லாக்கர்லலாம் எப்படி வாங்குகிறோம்னா நம்பரு, சாவி ப்ளஸ் கைரேகை. திருடன் என்ன பண்ணுறான், கையை வெட்டினே வச்சுருவோம். கையை உசாராக பார்த்துக்கணும். சரி, ரவுட்ரு அது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமானா பண்ணலாம். ரவுட்ரு வச்சுருக்கிற ரூமுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? இதுக்கு தான். சாதாரணமாக ஆக்சஸ் கார்டுக்கு மட்டும் கிடையாது, அது சில சமயம் ஆர்எஸ்ஐ கீ ஜென்ரேட்டடாக இருக்கும். அப்போ இன்ஸ்டண்ட்டாக கீ ஜென்ரேட் ஆகும். ஆர்எஸ்ஐ பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி நம்ம கீயை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஓரளவுக்கு தான் செக்யூரிட்டி எல்லாமே. இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், ஏரோப்ளேனு கதெல்லாம் நல்லா தெரியும். அது வந்து காற்றுல மிதந்துன்னு போகுது, கொஞ்சம் ஏதாவது ஆச்சுன்னா மொத்தமாக காணாமல் போயிடுவோம். எல்லாருக்கும் தெரியும். யாராவது பறக்காமல் இருக்கிறாங்களா? நான் மாதத்துக்கு 3 முறை ஏறுறேன். எல்லாம் நல்லா தெரியும். எத்தனை ஆக்சிடென்ட் கேள்விப்படுறோம், போக தான் செய்கிறோம். அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் ரொம்ப செக்யூரிட்டிலாம் எதிர்பார்க்கவே முடியாது எங்கேயுமே. ஓகே, நான் நினைக்கிறேன் இங்கே நிறுத்தலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. நீங்கள் கொஞ்சம் இந்த ப்ரிவிலேஜ் மோடு எல்லா மோடையும் கொஞ்சம் அலசி ஆராயிங்க. நம்ம நாளைக்கு வந்து